கிளவி நல்லா மாட்ட போகுது. அபிராமி, என்னத்த? இதுல வெந்நீர் வச்சிருக்கேன், உங்க மாமாட்ட கொண்டு போய் குடிச்சிட்டு வாமா. நீங்களே கொடுங்க அத்த. இருக்கட்டும்மா, நான் இங்க இருந்த நாள்லயும் சரி, என் தம்பி வீட்டுல இருந்த நாள்லயும் சரி, நீ தானே உங்க மாமாவை நல்லா கவனிச்சுக்கிட்ட. உன் கையால கொடுத்தாதான் அவருக்கு சந்தோஷம், அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அபிராமி, அவரு உன்னை மருமகளா நினைக்கல, மகளைத்தான் நினைக்கிறாரு. அதனால நீயே கொண்டு போய் கொடுமா. சரி அத்த. ஏமா நீ கொண்டு வந்த? ஏன் மாமா? இல்ல ரம்யா இல்லையான்னு. இல்ல, அவ வேலையா இருக்கா. என்னக்கா கிழவி இந்த போடு போடுது? உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா, இல்ல இவங்க யாராவது தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்களா? அதான் எனக்கும் தெரியல. ஆனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். சார், இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிற பிசினஸ்ல நிறைய லாபம் வந்திருக்கு. ஏற்கனவே உங்ககிட்ட வாங்கின லோன்ல ஒரு பார்ட் அமௌண்ட்டை ரீபே பண்ணலான்னு வந்திருக்கோம். சாந்தி, பணத்தை எடு. ப்ளீஸ் சார். வெரி குட், நான் அப்ரிஷியேட் பண்றேன் நீங்க இந்த லோனை மட்டும் திருப்பி கட்டுறதுக்கு. எங்க பேங்க் ரொம்ப ராசியான பேங்க். உங்களை மாதிரி எல்லாரும் லோனை பர்ஃபெக்டா திருப்பி கட்டினா எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நாங்க ப்ராம்ப்டா பே பண்ணிருக்கோம்னா அடுத்த ஒரு பெரிய அமௌண்ட் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கும் நீங்க தான் எப்படியாவது லோன் சாங்ஷன் பண்ணி தரணும். சர்டன்லிமா, நான் என்ன உங்களுக்கு கொடுக்கறது? உங்க ரெக்கார்ட்ஸை சிபாரிசு பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி தரேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்பவே நீங்க கேட்ட லோன் சாங்ஷன் ஆன மாதிரி தான். தேங்க்யூ சோ தேங்க்யூ மச். சார். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். வாங்கம்மா. தேங்க்யூ. ம். ரோகிணி, நீ மட்டும் இல்லனா பேங்க்ல இவ்வளவு சீக்கிரம் லோன் கிடைச்சிருக்காது நம்மளுக்கு. உங்க 2 பேர் உழைப்புக்கு முன்னாடி என் உதவி ரொம்ப சின்னதுதான். எல்லா புகழும் உனக்கு தான். கொஞ்சம் நிறுத்துறியா? இட்ஸ் a team work. பாருங்களேன். ஓகே 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 சாந்தி, அப்ப லோன் சாங்ஷன் ஆயிடும். இப்போ நம்ம ஆபீஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும்.
அட்லீஸ்ட் 40-50 கம்ப்யூட்டர்ஸ் வைக்கிற அளவுக்காவது இருக்கணும். நான் வேணா உங்களுக்கு இடம் பார்த்து தரேன், கமிஷன் கொடுத்துருவீங்கல்ல? ஓகே ஓகே ரோகிணி, பாய். ஓகே வரேன். பை. தேங்க்ஸ். வெல்கம் மேம். என்ன வர சொன்னீங்களாமே? ஆமா, என்ன பண்றது, நீங்க பெரிய விவிஐபி ஆயிட்டீங்க. மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து கிம்பளம் கொடுத்து நாங்க பைத்தியக்காரன் ஆயிட்டில்ல. உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு நான் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன். ஏனமணி சம்பளம் வாங்குறது என்கிட்ட, விஸ்வாசம் அந்த தினேஷ் பையன்கிட்டயாக்க. என்ன சொல்றீங்க? தினேஷ் பையனை கடங்காரனாக்கிறதுக்கு தானே உன்னை எங்க வேலைக்கு அனுப்புனேன். நீ என்னடானா போர்டிங் கான்ட்ராக்ட்ல சின்சியரா வேலை பார்த்து லாபம் அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்க பாக்குறியா? இது பாருங்க, எந்த காரியம் பண்ணாலும் சந்தேகம் வராம பாத்துக்கணும். தினேஷ்க்கு தொடர்ந்து நஷ்டம் வர மாதிரி நான் பண்ணேன்னா முதல்ல என்ன வெளியில அனுப்பிடுவாரு. அப்புறம் எப்படி நீங்க சொன்னதை என்னால சாதிக்க முடியும்? பதில் என்னமோ நல்ல கொம்பு தேனு மாதிரி தான் இருக்குது, ஆனா நம்பத்தான் முடியல மணி. அதுக்கு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இத்தோட என்ன விட்டுருங்க. வேற ஒரு நம்பகமான ஆளை பார்த்து போட்டுக்கோங்க. என்ன மிரட்டுறியா? யாரை எப்ப என்ன மாத்திரங்கிறது எங்களுக்கு தெரியும். முதல்ல நீ எங்களுக்கு விசுவாசமா நட, அதான் உனக்கு நல்லது. யாராவது ஒருத்தரை நம்புங்க, நான் வரேன். வா. வணக்கண்ணா சிவகுமார். திவ்யாவை ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல, அவளை ஃபாலோ பண்ணதுல சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுதுண்ணே. திவ்யாவை தினேஷ் குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கத்தானே சொன்னீங்க. ஆனா அவ என்னன்னா அந்த தினேஷ் குடும்பத்து மேல உண்மையான பாசம் காட்டுறானே. அதை பார்த்து தினேஷோட அம்மாவும் தினேஷோட பொண்டாட்டியும் திவ்யா வீட்டுக்கே வந்து போனாங்கண்ணே. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாயிட்டாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. நீ சொல்றத பார்த்தா திவ்யா சென்டிமெண்ட்டுக்கு அடிமை ஆயிட்ட மாதிரி தெரியுது. சென்டிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒத்தே வராத. எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கேர்ஃபுல்லா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கப்பா. இந்து, இந்து கண்ணா, சாப்பிடலாமா? எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? வேணான்னா வேணாம் பாட்டி. அப்படி சொல்லக்கூடாதுடா செல்லம். உனக்கு சாதம் வேண்டாமா? டிஃபன் பண்ணி தரட்டுமா? பிரெட் ரோஸ்ட் பண்ணி தரட்டுமா? வேணாம், எனக்கு பசி எடுக்குது. ஆனா சாப்பாடு வேணாம். இது என்னடி இது அதிசயமா இருக்கு? இரு இரு, உங்க அம்மாவை கூப்பிடுறேன். சாந்தி, சாந்தி, என்னம்மா? இங்க வந்து உன் பொண்ணை பாரு. என்னம்மா? உன் பொண்ணுக்கு பசிக்குதான், ஆனா சாப்பிட மாட்டாளாம். ஏன்? ஆமா. என்ன ஆமா? ஒழுங்கா சாப்பிடுறே. மாட்டேன். அதான் ஏன்? வேற ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன வேணும்? அப்பா வேணும். நீ அப்பாவை பார்க்கணும் அதானே? ஆமா. இப்ப சாப்பிடு, நாளைக்கு பார்க்கலாம். நீ போய் சொல்ற. ஆமாண்டி, உன்கிட்ட போய் சொல்லி நான் மகாராணி ஆக போறேன். சாப்பிடேண்டி. வாங்க. சாந்தி, நீங்க யார வேணாலும் சமாளிச்சிடலாம், ஆனா குழந்தை பிடிவாதத்தை சமாளிக்கவே முடியாது. அவளுக்கு அப்பான்னா அவ்வளவு உயிரா? ஆமாங்க. இந்து, அப்பாவை பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப நீ பாட்டிக்கிட்ட சாப்பிடு. என்ன இந்து, ப்ளீஸ் இந்து சாப்பிடுமா. சரியா சாப்பிடலனா உடம்பு கெட்டு போயிடும். அப்புறம் சரியா படிக்க முடியாது, விளையாட முடியாது. சாப்பிடுறா ப்ளீஸ் ராச்செல்லா, சாப்பிடு. சரி, உங்களுக்காக சாப்பிடுறேன். இந்த வயசுல என்ன பிடிவாதம் பாருங்க. சாந்தி, ஒரு நிமிஷம் வாங்களேன். காட்டுங்க.
என்ன நந்தினி? நீங்களும் கார்த்திக்கும் ஒண்ணு சேர ஒரு வழி இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லுங்க. கார்த்திக் இந்திராவை பார்க்க ஸ்கூலுக்கு அடிக்கடி வருவாருல்ல? வருவாரு. இந்த தடவை வரும்போது கார்த்திக்க குழந்தைய பார்க்க விடாதீங்க. நந்தினி, நான் சீரியஸா கேக்குறேன். என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். உங்க குழந்தைய கார்த்திக் பார்க்க விடாம தடுங்க. பாருங்கம்மா, இந்த டாக்டர் அம்மா ட்ரீட்மெண்ட்ட நாங்க சேர குழந்தை பெரியணுமா? படிச்சவங்க காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்போமே. சாந்தி, இது பாருங்க, உங்களுக்கு கார்த்திக பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கலாம் இல்லங்களே. ஆனா அவர் குழந்தை மேல உயிரை வச்சிருக்காரு. எனக்கும் அவருக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் குழந்தை மேல பாசமா இருக்காரு. அது எப்படி தடுக்க முடியும்? நீங்க வேண்டாம், ஆனா உங்க குழந்தை மட்டும் கார்த்திக்கு வேணுமா? இது என்னங்க நியாயம்? நான் சொல்ல வந்தது புரிஞ்சுக்கோங்க. நம்ம எது மேல அல்லது யார் மேல அன்பு வச்சிருக்கோமோ அவங்கள பார்க்க தடை போட்டா பாசம் இன்னும் அதிகமாகும். அன்புக்கு யாரும் அணை போட முடியாது. தடுக்க தடுக்க அது உடைச்சுக்கிட்டு தான் வரும். அதுதான் என்னுடைய பிளான். இந்த குழந்தை பாசம்தான் உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க போகுது. இந்த பாசத்தை தான் பகடக்காயா வச்சு ஆடணும். குழந்தை பாசத்தை வச்சு விளையாடுறதா? வேண்டாம் நந்தினி. இல்ல சாந்தி, நந்தினி சொல்றது எனக்கு சரியாதான் படுது. சில சமயம் கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டாதான் நல்ல வழி பிறக்கும். என் பொண்ணுக்கு தாலி பாக்கியம் கிடைக்க நான் எவ்வளவு கடுமையா நடந்துகிட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். கசப்பு மருந்துதான் நோயை சீக்கிரமா குணப்படுத்தும். நந்தினி சொல்ற மாதிரி செஞ்சுதான் பாப்போமே. என்ன சொல்ற? என்ன சாந்தி யோசிக்கிறீங்க? குழந்தைய பார்க்காதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லிடலாம். ஆனா அப்பாவை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிற இந்துவ நான் எப்படி சமாளிப்பேன்? சமாளிச்சுதான் ஆகணும். இந்த பாச போராட்டத்தினால உங்க 2 பேரோட வாழ்க்கையும் ஒண்ணு சேரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. உங்க விருப்பப்படியே செய்யறேன். தேங்க்யூ சாந்தி. இது கொஞ்சம் ஹெவி டோஸ் தான். நோய் குணமாகணும் இல்லையா? அதுக்காகத்தான்.
சுமங்கலியா போய் சேரணும். அந்த பிரிவை தவிர நமக்குள்ள எந்த பிரிவை இனிமே வரக்கூடாது. என்கிட்ட பேச வந்துட்டு ஏமா பேசாம போற? நமக்குள்ள என்ன மௌனம்? பேசு ராஜேஸ்வரி, பேசு. உங்கூட பேசலைன்னா நான் ஊமை ஆயிடுவேன் ராஜி. ஏழுமலை வாசா, உன்ன மாதிரி எனக்கு செல்வத்தை குடுறாப்பா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மலை நாளும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. ஹலோ, என்ன பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஐயோ அம்மா, இங்க பூஜை பண்ணது அங்க எப்படிங்கம்மா தெரிஞ்சுது? எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு தான் ஒண்ணு தெரியல. இல்லைங்க மேடம், திவ்யா கூப்பிட்டு நான் வான் பண்ணி விட்டனுங்க. இனி அவன் நம்ம ரூட்டுக்கு வந்துருவாளுங்கம்மா. இனிமே நீங்க அவளை நம்பாதீங்க. சரிம்மா. அவ இப்போ நம்ம பக்கம் இல்ல. நீங்க வெறும் பணம் மட்டும்தானே கொடுத்தீங்க. ஆனா சுவாதி பாசத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கா. அதனால இப்ப திவ்யாக்கு சுவாதி மேலயும் சுவாதி குடும்பத்து மேலயும் பாசம் வந்துருச்சு. இன்னும் அவளை ஏன் வேலைக்கு வச்சிட்டு இருக்கீங்க? நமக்கு சாதகமா இல்லல்ல மேடம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸை கொடுத்து பாப்போம் மேடம். இனிமே இவனை நீக்கிட்டு புதுசா ஒருத்தி வச்சாலு நம்ம திட்டத்தை புரிஞ்சுட்டு நடக்கிறதுக்கு நாளாகும். அதுக்குள்ள அவன் தெளிஞ்சிருவானுங்க மேடம். சரி, உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, நம்ம ஆளு எப்ப நமக்கு எதிரா மாறுறாங்களோ உடனே நம்ம நடவடிக்கை எடுக்கணும். கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. புரியுதா? ஓகே மேடம்.